ஒரு அழகான வாலிப பெண் இருந்தாலாம். அவள் கையில நல்லா கூரான கத்தி இருந்ததாம். அப்போ அவ பாருங்க, அந்த கத்தியினுடைய கட் பண்ற பகுதியை அவ கையில வைத்து பிடித்து கொண்டாலாம். அந்த கத்தியினுடைய ஹேண்டில் இயேசுவின் கரத்தில் இருக்கிறதாம். இவ இப்படி பிடிச்சு கொண்டு, என் வாழ்க்கையை காப்பாற்றுங்க, என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, போராட்டமா இருக்கு, என் வாழ்க்கையை காப்பாற்றுங்கன்னு அந்த கத்தியை மட்டும் நல்லா டைட்டா பிடிச்சுக்கிட்டாலாம். ஆண்டவர் அந்த கைப்பிடியை பிடிச்சுக்கிட்டு சொன்னாராமா, உன் கையை எடு, கையை தரனாராம். ஏன்னா அப்படியே உருவனார்னா அந்த கை சிதைந்து போய்விடும். ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை தர, நான் அதை சரி பண்ணுவேன்னு. ஆனா இன்னைக்கு இதே மாதிரிதான் நம்ம நிறைய காரியத்துல இருக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் கையில நல்லா பிடிச்சு வச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை திறந்து அதெல்லாம் விடு, அந்த பாவத்துல எல்லாம் வெளியே விட்டுரு, நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன், நான் உனக்கு சமாதானத்தை தருவேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? பாவங்களை டைட்டாய் பிடித்துக் கொள்கிறோம்.